24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 23ஆம் தேதி நமக்கு 251 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 251 டைரெக்டாவே ஃபாலோ நம்பர் ஒண்ணு குடுத்துருந்தேன். ஆனா நெறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி கவனமா பாருங்க. பார்த்து ஞாபகம் வச்சு நாம ப்ளே பண்ணா தான். ஏன்னா நானுமே ப்ளே பண்ணல. அ சரி முடிஞ்சத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஸோ அதே மாரி அந்த ஃபாலோ நம்பரு நீங்க எடுத்து ஒரு சிலதெல்லாம் இருக்கிற மெத்தட வச்சு எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வின்னிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த இந்த பிசில ஒரே மாரி நிக்கும்போது, இல்ல நம்பர்ஸு மறுநாள் ஒரே மாரி வரும்போது, இந்த இடத்துல பாருங்க, இந்த 78லேருந்து 784லேருந்து 877 இருக்கும். 878 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வரும்போது கீழ பாருங்க 272 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அடுத்து பாருங்க இங்க 722 இந்த 722லேருந்து இந்த 272க்குமான நடுவுல இருக்கிற இந்த 3 நாள் ரிசல்ட்ட நல்லா கவனிங்க. இந்த மெத்தட் மறுபடியும் வரும். 5ன்ற நம்பர வச்சே வரும். அப்ப இத கவனமா பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வின்னிங் எடுக்கலாம். எப்படின்னு பாருங்க, இந்த 295ல ஏசில இருக்கிற 25 இங்க பாருங்க பிசில 75ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிட்டு இருக்கும். பாருங்க இங்க பாருங்க, இந்த ஏசில இருக்கிற 35 இங்க பிசில 85 அப்படின்னு இருக்கும். அப்புறம் பாருங்க இந்த பிசில இருக்கிற 95 இங்க ஏசில 95 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 நாளுமே ஒரே ரிசல்ட் தான் இது. இத நீங்க கரெக்ட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாரி வரும்போது கரெக்ட்டா 3Dயே நம்ம எடுக்கலாம். அதனால இந்த இந்த நம்பர கரெக்ட்டா ஞாபகம் வச்சுங்க. 05 அப்படின்ற நம்பர வச்சு தான் இந்த கேமே வரும். அதனால இத பார்த்துங்க. இப்ப இந்த அதுக்கு கீழ மேல பாருங்க 722 அதுக்கு கீழ பாருங்க 272 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாரி வரும்போது, இப்ப நமக்கு அதே மாரி தான் இங்க பிசில 51, 51 அப்படின்னு இருக்கு. அப்படி வரும்போது நமக்கு இங்க ஏதாவது 27ன்ற நம்பர்ல இங்க ஒரு டபிள்ஸ் வரலாம். போன மாசம் இதே தேதியில 27 அப்படின்னு தான் இருக்குது. அதனால இங்க 27ன்ற நம்பர்ல ஏதாவது ஒரு டபிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பார்த்துக்கங்க. இந்த 51ன்ற நம்பரு இதில பாருங்க 85 785 பாக்ஸ் வந்தது நமக்கு. இந்த 785 857 அப்படின்னு வந்தது. அடுத்து பாருங்க இந்த 861ன்ற நம்பர்ல 651 அப்படின்னு வந்தது. ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பரு நமக்கு அப்படியே ஏபில வச்சு சி போர்டு இந்த 7 சி போர்டுக்கு போச்சு. அப்புறம் இந்த பிசில இருக்கிற 61 நமக்கு ஏசில 61ன்னு வந்துச்சு. அப்புறம் பாருங்க மறுபடியும் ஏபில இந்த 25 வந்திருக்கு. இப்போ திரும்ப இந்த இந்த 092 அப்படின்ற நம்பர்லேருந்து ஏதாவது உங்க கெஸ்ஸிங்கில மேட்ச் ஆகுதா பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பிசியே ஏபில வந்தது. அப்புறம் இந்த பிசி ஏசில வந்தது. அப்புறம் மறுபடியும் இந்த பிசி ஏபிலே வந்திருக்கு. அப்ப அது கீழ இருக்கிற 92 ஆல் போர்ட்ல கேம்ல வருமான்னு பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்க இந்த இந்த 457லேருந்து நமக்கு 57 அப்படியே பிசில வந்தது. 857ன்னு. அப்புறம் பாருங்க இந்த 51, 51 அப்படியே வந்திருக்கு பிசில. அப்ப இந்த 286ல இருக்கிற நம்பரு ஏதாவது கேம்ல வருமான்னு உங்க கெஸ்ஸிங்கில இருக்குதா பாருங்க. இந்த 286ன்ற நம்பர்லேருந்து கேம்ல அதாவது 8 இல்ல 6 அப்படின்னு உங்க கெஸ்ஸிங் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இந்த 286 அதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கங்க. இங்க பாருங்க 551ன்னு நமக்கு பிசி 51 கீழ 03 இருக்கு. ஸோ இந்த 03ன்ற நம்பரு நமக்கு லாஸ்ட்டா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 87, 87 கீழ 03 இருக்கு. இந்த 65, 65ன்னு வரும்போதுமே நமக்கு இங்க ஒரு 03 இருக்கு. அப்ப நமக்கு இங்க பாருங்க, இந்த 551 கீழ நமக்கு ஒரு 03 இருக்கு. இப்ப நமக்கு பிசி 51 இருக்கிறதுனால, இந்த 03 உங்க கெஸ்ஸிங்கில மேட்ச் ஆகுதா பாருங்க. ஓகேவா? 03 இப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. இதில நமக்கு 251 அப்படின்னு வந்திருக்கு. இங்க 603ன்னு இருக்கு. ஸோ அதனால இந்த 03 உங்க கெஸ்ஸிங்கில மேட்ச் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 550 அப்படின்னு ஒரு ரிசல்ட் நமக்கு 505 அப்படின்னு வந்துச்சு. அதோட நமக்கு இதில எத்தனை நாள் கேப் இருக்கோ, அதே கேப் தான் இப்ப நமக்கு கரெக்ட்டா
இங்கே வருது நமக்கு. இந்த இடத்துல ரிசல்ட்டுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே 501 அப்படின்னு இருக்குது திரும்பவும். ஸோ இதுலேருந்து 2 நம்பர் நமக்கு இங்கே 501 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம 03 பிசி எடுக்கிறோம். அப்போ ஒருவேளை 503 அப்படின்னு அடிக்குமான்னு பாருங்கள். ஏன்னா இந்த 503 பாக்ஸ் வரும்போது அதே மாதத்தில் திரும்பவும் அந்த நம்பரே வரும். இப்போ நமக்கு 035ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1ஆந்தேதி வந்தது. ஓகேவா? அதனால் இந்த 03 நீங்கள் கெஸ்ஸிங் பிசியில் வைக்கும்போது 503 அப்படின்னே ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு பிசி இந்த 02க்கு 57ன்னு வந்தது. இந்த இங்கே 57ன்னு வந்தது. அடுத்து பாருங்கள், இந்த 01க்கு 51 வந்தது. இந்த 60க்கு ஃபுல் ஆப்போசிட் அப்படியே 51 வந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இது மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 52க்கு 57, இங்கே 15க்கு இங்கே அப்படியே 15, இந்த 10க்கு மறுபடியும் ஒரு 51 அப்படின்னு வந்திருக்கு. இதில் என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் மேலே 247 இங்கே 2 நம்பர் வந்திருக்கு. இங்கே 716 இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. நல்லா கவனிங்களா இந்த மெத்தடை. இங்கே பாருங்கள், இங்கே 247 இருக்குது. இந்த 247 இங்கே அப்படியே வந்து 249 அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 716 இருக்குது. இங்கே முதல்ல இங்கே இந்த 76க்கு இங்கே 26ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி வரும்போது இதே மாதிரி அதுக்கு அடுத்த இதில் பார்த்திங்கன்னா இங்கே மேலே நமக்கு அந்த மெத்தேடு மேட்ச் ஆகலை. அதாவது இந்த 249ம் சரி, இது எதுவுமே மேட்ச் ஆகலை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 02ன்ற நம்பர் நமக்கு இங்கே 57 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. புரியுதா பாருங்கள், இந்த 02 நமக்கு 57ன்னு ஃபுல் ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இங்கே ஒரு 52 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போ திரும்பவும் வந்து இதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரிசல்ட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 754ல் நமக்கு இங்கே 857 அப்படின்னு வந்தது. இது நல்லா கவனிங்க. இந்த ஏபி 90 நம்பரை அதாவது இங்கே ஏ போர்டில் ஒரு நம்பர் குறைங்க. இந்த ஏ போர்டில் 9க்கு இங்கே ஒரு நம்பர் குறைச்சா 8ன்னு வரும். இந்த பி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 85 அப்படின்னு வரும். கரெக்டாக கவனிங்க. இந்த 90ன்ற நம்பரை ஒரு நம்பர் குறைச்சி ஏ போர்டில் வச்சு பாருங்கள், 80 அப்படின்னு வரும். அதனுடைய ஆப்போசிட் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அதாவது மைனஸ் பண்ணுற நம்பரை அப்படியே வச்சிடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஆப்போசிட் பண்ணணும், 85ன்னு வரும். அப்போ இங்கே பாருங்கள், எதுவுமே பண்ணாமல் அந்த நம்பரை குறைச்சி ஏ போர்டில் ஒரு நம்பரை குறைச்சி 25, அதாவது இங்கே குறைச்சிங்கன்னா 65 வரும். அந்த நம்பர் அப்படியே 65ன்னு வச்சாச்சு, எதுவுமே ஆப்போசிட் பண்ணல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் குறைச்சா 21ன்னு வரும். அதை ஏசியில் 21ன்னு வச்சு கரெக்டாக நமக்கு 215 அப்படின்னு அடிச்சிருக்கோம். நல்லா கவனித்து பாருங்கள், இது புரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்து சொல்கிறேன். சில பேர் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, என்னால் கவனிக்க முடியல, அதனால் தள்ளி விட்டுறோம் அப்படின்னு. வேறு சார்ட்டு கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்னு வந்தாச்சு, வேறு வழி இல்லை. ஓகேங்களா? நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தா நேரடியாக பேசிக்கலாம். ஆனால் இப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், ஏ போர்டில் ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள், 80ன்னு வரும். அதில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 85ன்னு வரும். அடுத்த மெத்தேடு பாருங்கள், அதுக்கு ஒரு நாளுக்கு மேலே இருக்கிற அதே ஏ போர்டு நம்பரை ஒன்று குறைச்சி பாருங்கள், 65ன்னு வரும். அதை அப்படியே வச்சாச்சு. அப்புறம் கேப்பில் இருக்கிற ஒரு நம்பரை குறைச்சி பாருங்கள், 2ன்னு வரும். அந்த 2ன்னு வச்சிங்கன்னா 21 ஏபி வரணும். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டில் இதை ஏசியில் 21 வச்சு அந்த நம்பரை அப்படியே வந்து பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? இந்த மெத்தடையும் பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு 51 பிசி வந்தது. இந்த ஏசி 51 வந்தது. இப்போ 81ன்ற நம்பர் பிசி வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தடில். இப்போ 81ன்ற நம்பரு பிசி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 07 நமக்கு பிசியில் வந்தது. 07 57ன்னு வந்தது. அந்த 57 இங்கே 517ன்னு ஆயிருக்கும். இப்போ நமக்கு இந்த 07 டைரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு 57ன்னு வந்தது. அடுத்த நம்பர் இந்த 51 பிசியில் அப்படியே 51ன்னு வந்தது.
இப்போ மறுபடியும் ஏசியில் இருக்கிற நம்பர் அப்படியே பிசியில் 51. அப்போ 2 51க்கு ஒரு 81 அப்படின்னு சொல்லிட்டு ஏசியில் வந்திருக்கும். அப்போ நமக்கு இந்த 81ன்ற நம்பரு திரும்ப ஏசிலேயே 81 அப்படின்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பார்த்து பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு 15ன்ற நம்பரு 51ன்னு வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 01 நமக்கு இங்கே 51ன்னு வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 53 இங்கே 85ன்னு வந்திருக்கும். இப்போ கேப்பில் நமக்கு ஒரு 54 அப்படின்ற நம்பர் நிற்கிது இந்த 754ல். அந்த 54 நமக்கு ஒரு வேளை 59 அப்படின்னு அடிக்கலாம். அப்போ 4 நாளுமே 5 வருமா அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை, 5 நாலு கூடமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 54 உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 02 நமக்கு இங்கே 57 வந்தது. இந்த 15 51 வந்துச்சு. இந்த 10 51 வந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை தடவை இந்த மெத்தட் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே மேட்ச் ஆகிருக்கு, இதில் மேட்ச் ஆகிருக்கு. நிறைய இடத்துல வந்து இந்த 51ன்னு வந்தாலே திரும்ப வந்து 01 60 அப்படின்ற நம்பரு நிறைய முறை வந்திருக்கு. சரி, அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ என்னென்னா இந்த மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்துடுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான். பாருங்கள், 87லேருந்து 51 வரைக்குமான நம்பரை அப்படியே பார்த்துக்குங்க. இங்கேயுமே பார்த்துங்க, 15ன்ற நம்பர்லேருந்து 78 வரைக்குமான நம்பரை பார்த்துக்குங்க. அதாவது இந்த 51க்கு இங்கே 15, இந்த 10ன்ற நம்பருக்கு இங்கே 06, இந்த 87ன்ற நம்பருக்கு இங்கே அப்படியே வந்து 78. ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. அதாவது 87க்கு 78, இந்த 10ன்ற நம்பருக்கு இங்கே 06, இந்த 51 அப்படியே டைரெக்டாக 51. ஓகேங்களா, இப்போ இதுதான் மெத்தடு. இதை கரெக்டாக பார்த்து வச்சுங்க. இப்போ இது எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகிருக்குது பாருங்கள். திரும்பவும் பாருங்கள், இந்த 10ன்ற நம்பருக்கு இங்கே 15ன்ற நம்பருக்கு இங்கே 10, இந்த 06ன்ற நம்பருக்கு 65, இந்த 78ன்ற நம்பருக்கு 37. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள், திரும்ப வந்து இந்த 15க்கு இங்கே 65, இந்த 01க்கு 10, இந்த 78க்கு 37. இந்த பேட்டர்னு போன மாதம் கூட வந்தது. ஓகேவா, போன மாதம் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. இங்கே 65 65 87ன்னு இந்த கேப்பில் இந்த 69ன்ற நம்பர் வரும்போது நம்ம இந்த பேட்டர்னை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு திரும்ப அதே மெத்தட் தான். அதே மெத்தடில் நமக்கு 51 51ன்னு வந்துருச்சு. இப்போ நாம் இங்கே 87ன்ற நம்பரை எடுக்கலாம். 87, அதாவது இந்த இடத்துல வரும்போது மேக்ஸிமம் 37 87 தான் வரும். இங்கேயுமே பாருங்கள், 87 அப்படின்ற நம்பர் தான் இருக்கும். 87, இங்கே பார்த்தீங்கன்னா 78, இங்கே பார்த்தீங்கன்னா 37. அந்த 7ன்ற நம்பர் ஆப்போசிட்டு ஆகவே மாட்டேங்குது. 7ன்ற நம்பர் அப்படியே தான் நிற்கிது. கடைசியாக கூட வந்து பார்த்திங்கன்னா அது 87 அப்படின்ற நம்பர் தான் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், 65 65, திரும்ப 87, அதுக்கப்புறம் பாருங்கள், இது பாருங்கள் 65 87 65, அந்த நம்பர் அப்படியே கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த 65க்கு அப்படியே 51 அப்படின்னு வைங்க. இந்த 65க்கு நமக்கு 51ன்னு வைங்க. இந்த 87 அப்படியே டைரெக்டாக 87 அப்படின்னு நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகேவா, 87. இங்கே பாருங்கள், ஏபியில் ஒரு 87, ஏசியில் ஒரு 87, நம்ம பிசி ஒரு 87 ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போன்னா ஏற்கனவே வந்து இது நேராகவே 87 தான் இருக்குது. 787ன்ற நம்பரை டைரெக்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். 787 நம்ம ஏற்கனவே ஒரு நாள் கெஸ்ஸிங் எடுத்தோம். அதில் பாருங்கள், 787ன்னு ஒரு நம்பரு டைரெக்டாக ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 087 அப்படின்னு ஒரு நம்பரு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் கரெக்டாக வரும். இதை இன்னொரு தடவை கூட பாருங்கள். இது எல்லாருக்குமே, சார்ட்டு பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே வந்து பழக்கமான நம்பர் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 87 10 51 அப்படின்றது அந்த செட்டு கரெக்டாக வரும். அப்படி 51 51ன்னு வரும்போது நம்ம திரும்ப அந்த 87 நம்பரை டைரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே 06 08 03 நமக்கு வந்து இருக்கிறது. ஏ போர்டில் 3 0 தான். அந்த ஒரு 03க்கு இங்கே 08 வந்துருச்சு.
இந்த 06க்கு ஒரு 01 ஏபி வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நமக்கு 08க்கு பிசி 08 வந்துருச்சு. இப்போ இந்த 06 பிசியில் கண்டிப்பாக 06 அப்படின்னு வரணும். ஒருவேளை இந்த 51 51 அப்படின்னுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 06 அப்படின்ற நம்பரை வச்சு அடிக்கலாம். அப்படி 06 அப்படின்னு வரும்போது 806 அப்படின்ற நம்பரை டைரெக்டாக ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 08 கரெக்டாக பாருங்கள், இங்கே 08 அப்படின்னு மாறி இருக்கும். அதுக்கு மேலே எத்தனை நாள் 1 2 3 4 5 1 2 3 4 5 6வது நாள். ஆனால் இந்த 5 நாள் கேப்பில் 0 அடிக்கலாம். அதனால் பாருங்கள், இந்த 06 பிசியில் 06 அப்படின்னு வைங்க. அப்படி பிசி 06 வைக்கும்போது 806 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் இந்த 806ன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 087ன்ற நம்பரு டைரெக்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 806 சப்போர்ட்டுக்கு இன்றைக்கும் நாளைக்குமான இந்த நம்பரை 806ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.